கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to share a word of God with you. Hallelujah. ஆண்டவருடைய வசனத்தை, ஜீவனுள்ள வசனத்தை, பரிசுத்தமாக்குகிற வசனத்தை ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வாங்கி உங்களுக்கு கொடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வசனத்தில் விடுதலை இருக்கிறது, வசனத்தில் சுகம் இருக்கிறது, வசனத்தில் அற்புதம் இருக்கிறது. எனவே விசுவாசமாய் கேளுங்கள், கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுள்ள வசனம், விடுதலையாக்குகிற வசனம், பலப்படுத்துகிற வசனம் எனக்கு நேராக, எங்களுக்கு நேராக வரட்டும். இதை கேட்கும் போதுவே ஜனங்களுக்குள்ள விடுதலை, இதை பார்க்கும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு ஆறுதல், தைரியம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சில கடந்த வாரங்களாக விசுவாசமானது எப்படி பெற்றது, கடந்த வாரத்தில் விசுவாசத்தின் வல்லமை என்று பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அன்பானவர்களே, மூன்றாவது தொடர்ந்து அந்த அந்த காரியங்களை போகும்போது இன்றைக்கு விசுவாசத்தின் பரிசு, the taste of your faith. ஹல்லேலூயா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, பிரியமாய் வாழ்வது, நல்ல பிரசங்கிக்கலாம், நல்ல ஜெபிக்கலாம், நல்ல காணிக்க கொடுக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம், அந்த faith, கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நான் வாழ்வேன் என்ற அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அத்தனையும் பிரயோஜனமற்றது. ஆமென். நடக்குதோ நடக்கலையோ, ஆகுதோ ஆகலையோ, தேவன் பேரில் விசுவாசமா இருங்கள் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நான் சொன்ன விசுவாசம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் சொன்னேன். விசுவாசம் என்ன என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அருமையாய் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இல்லாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம். ஆமென். இன்றைக்கு அன்பானவர்களே, வேதத்துல பாருங்க, 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமோ, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த 2 வசனத்தை பார்க்கும் போதோ, நீங்களோ பிரியமான சகோதரனே, நீங்களோ பலவிதமான விசுவாச சோதனையில போகும் போதோ, உங்களுடைய விசுவாச சோதனையானது அழிந்து போகிற பொன்னை காற்றிலோ ரொம்ப வெளியேற பெற்றது என்று பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரை விசுவாசிப்பது நல்லது, ஆண்டவரை விசுவாசிப்பது மகிமையானது. அதே நேரம் சில நேரத்தில் வேதம் நமக்கு சொல்லுங்க, சில நேரத்தில் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்க ஒரு காரியத்துக்காக, ஒரு தொடக்கத்திற்காக, ஒரு தேவைக்காக, ஒரு அற்புதத்துக்காக, ஒரு விடுதலைக்காக அவரை நாம் விசுவாசமா இருக்கும் போதோ வேதம் சொல்லுங்க, சில காலத்துல விசுவாச பரீட்சை நமக்கு நடக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. Sometimes God allow us to go through the trials of our faith. Hallelujah. The test of our faith. சில நேரத்துல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், சில நேரத்துல அந்த விசுவாச சோதனையில அலோ பண்ணுகிறார். அன்பானவர்களே, எப்படி அலோ பண்ணுகிறார் நல்லா கவனிங்க. சில நேரத்துல தாமதமாய் நமக்கு சில காரியங்கள் நடக்கும். ஜெபம் பண்ணுவோம், தாமதமாகும். ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம், தாமதமாகும். அற்புதம் தாமதமாய் நமக்கு நடக்கும், அதிசயம் தாமதமாய் நடக்கும். வரக்கூடிய நன்மை, வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய விசுவாச அந்த போராட்டத்தில், அந்த விசுவாச சோதனையில போகும்போதோ சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமா இருக்கும். அன்பானவர்களே, sometimes we have to go through the delays. Hallelujah. சில நேரத்துல அந்த தாமதத்துக்குள்ள நம்ம போக வேண்டும். இன்னொரு அர்த்தம் அன்பானவர்களே, சில நேரத்துல ஆண்டவர் நம்மை என்ன செய்யறாருன்னா நம்மை காக்க வைப்பார். அன்பானவர்களை பார்க்கலாம், விசுவாசமா இருக்கிற சில ஆட்களை நம்ம பார்க்கும்போது கடவுள் கொடுத்தா நம்புவாங்க, கடவுள் கொடுத்தா விசுவாசிப்பாங்க, கடவுள் ஜெபத்தை கேட்டா விசுவாசிப்பாங்க. இல்ல அன்பானவர்களே, சில நேரத்துல ஆண்டவர் கொடுக்காம நம்மை காக்க வைப்பார். ஹல்லேலூயா. அது 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 7 வருஷமா கூட இருக்கலாம். முடிவில் விசுவாசத்துடைய மகிமை வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை பார்க்கிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாஸ்டர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை விசுவாச பரீட்சையில நடத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. God is leading you in the times of trials of your faith. Hallelujah. விசுவாச சோதனையில நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க என்பதை மறந்து விடாதீங்க. Hallelujah.
விசுவாச சோதனை சில காலங்கள் நம்முடைய வாழ்நாட்களில் வரும். கேட்கிற உங்களுக்கு வரும், பிரசங்கிக்கிற எனக்கு சில நாட்களில் வரும் அன்பானவர்களே. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்க பாருங்க, சில நேரத்தில் இந்த விசுவாச பரீட்சை எல்லாம் என்ன நமக்கு கொண்டு வரணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரத்துக்கு நமக்கு இப்படியான பரீட்சைகள், கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் பூரண புருஷராய் மாறத்துக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அன்பானவர்களே, பைபிள்ல ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஆண்டவருடைய வார்த்தை தான். மார்க் 5ஆம் அதிகாரத்துல யவீர் என்ற ஒரு ஜபாலே தலைவனுடைய வாழ்க்கையில எப்படி இந்த விசுவாச பரீட்சையானது நடந்தது என்பது உங்களோட கூட பகிர்ந்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல இவன் ஒரு ஜபாலே தலைவன், இந்த காலத்துல ஒரு ஊழியக்காரர், ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான் சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாய் ஜபாலே தலைவனா இருந்தாலும் கூட தன் மகள் மரிக்கிற ஒரு சூழ்நிலையில வீட்டுல இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபாலே ஒரு பாஸ்டர் சொல்ல, பாஸ்டருடைய மகள்னு கூட சொல்ல அன்பானவர்களே, இப்படியான சூழ்நிலையில இருக்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்துல விழுகிறது நம்ம பார்க்க முடியும். 23ஆம் வசனம் அவருடைய விசுவாசம் என்ன, ஆண்டவரே என் மகள் சாவர கடற்கல இருக்கிறா, மரித்து போகிற சூழ்நிலை இருக்க, வந்து உங்க கையை நீட்டிட்டா போதும், ஒன்னும் பேசாதீங்க ஆண்டவர், ஒன்னும் சொல்லாதீங்க, நீங்க வந்து கையை நீட்டிட்டா போதும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு அற்புதம் நடந்துரும், என் மகளுக்கு அற்புதம் நடந்து அந்த விசுவாசமா இருக்கிற. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுங்க 24ஆம் வசனத்துல இயேசு போகிறார். ஹல்லேலூயா. இயேசு போகிறார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவன் ஒண்ணுமே கேட்கல, வந்து கை வைன்னு சொல்ற விசுவாசமாய் போகும்போது ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல 34ஆம் வசனம் வரைக்கும் 12 வருஷமா ரத்த போக்குனால பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய அந்த இடத்துல அந்த சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. அன்பானவர்களே, எவரி எங்க போனான்ற அந்த வார்த்தை அந்த ஏறக்குறைய ஒரு 10-11 வசனங்களில் எவருடைய சூழ்நிலை என்ன, அவருடைய மகளுடைய சூழ்நிலை என்ன என்பது ஒன்றுமே அந்த இடத்துல போடவில்லை. அன்பானவர்களே, ஒரு இருட்டு காலம் போல, ஒரு தனிமையான காலங்களை போல இயேசு நடந்து போனார் என்று 24ஆம் வசனம் சொல்லுகிற. 25 to 34 வசனம் வரைக்கும் இயேசு என்ன செய்தார், என்ன பண்ணார் என்ற ஒரு வசனமா ஒண்ணுமே சொல்லவில்லை. அந்த பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் நடக்கிற காரியங்களே இருக்கிறது. எவ்விரு எங்க போனா என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு தாமதம், ஒரு சோதனை, ஒரு பாடு, ஒரு கஷ்டம், இயேசு வருகிற மாதிரி வந்து எங்க போனா தெரியல, திடீர்னு இந்த இடத்துல நின்று போயிட்டார் என்று எவருடைய மனசு துக்கப்பட்டிருக்கோ, அது அவன் வேகுலப்பட்டிருக்கோ. ஹல்லேலூயா. இந்த தாமதத்துக்கு பின்பு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது 35ஆம் வசனத்துல, இப்படி அந்த பெண்ணோடு பேசி நிற்கும் போது எவருடைய வீட்டிலிருந்து சில ஆட்கள் வந்து சொல்றாரு, போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தொண்ணூறு பண்ண வேண்டாம், மகள் மரித்து போயிட்டா. மரித்து போன அனுபவம், மரித்து போன சூழ்நிலை, உங்க வாழ்க்கையில சமாதானம் மரித்து போய் இருக்குதா, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மரித்து போய் இருக்கிறதா, உங்க வாழ்க்கையில அற்புதம் மரித்து போய் இருக்கிறதா, உங்க வாழ்க்கையில எல்லாமே மரிச்சு போயிட்டு, இனி வாழ்க்கை இல்ல, ஜீவன் இல்லை என்று சொல்லுகிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். சகோதரியே, இயேசு வருகிறார். வந்து என்ன சொல்றார் தெரியுமா? 35ஆம் வசனத்து 36ஆம் வசனத்துல தான் அந்த விசுவாசத்துடைய வல்லமை, ஹல்லேலூயா, அந்த விசுவாசத்துடைய மேன்மை இயேசு அருமையா சொல்றாரு. எவரே பயப்படாதே, ஜனங்களுடைய வார்த்தை கேட்டு பயப்படாதே, குழந்தை மரிச்சிட்டு பயப்படாதே, விசுவாசமா, do not fear Jairus, be only believe, விசுவாசமாயிரு. மரித்து போயிட்டா, மகள் செத்து போயிட்டார் என்று தெரியும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? பயப்படாத, விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. அப்படியே இயேசு போகிறார். அன்பானவர்களே, போன பலவிதமான சூழ்நிலையில இயேசு அந்த மகளை எழுப்புகிற அந்த காரியங்கள் போட்டு பெரிய அற்புதமாக தேவன் செய்தா. நகித்தார்கள், அவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க. அப்படி மத்தியில தேவன் ஒரு அற்புதத்தை செய்தா. சில கால பாருங்க, எனக்குரிய 11 வசனங்கள், ஒரு தாமதம், அந்த என்ன நடந்தது, அந்த பெண்ணு வேற சூழ்நிலை, வேற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த பெண்ணு
போனாலும் அந்த எவரி போனாலும் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஸ்டில் ஜீசஸ் இஸ் அலைவ். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்க போராட்டத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்க பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்க தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்களுடைய கடன் பிரச்சனை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்களுடைய போராட்டத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். கொஞ்ச நாட்கள் இப்படியான அனுபவத்துல போகிற உங்கள் மத்தியிலே இயேசு வருவார். Jesus will come to your situation, circumstances. Hallelujah. இயேசு வந்தா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை திருப்பி மறுபடி உயிர்ப்பித்து ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், ஆண்டவருடைய வல்லமையை சந்தேகம் பண்ணாதீங்க. செத்து போயிட்டு இருக்கலாம், செத்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். Do not doubt the God's power and God's word. ஆண்டவருடைய வல்லமையோ ஆண்டவருடைய வார்த்தையோ சந்தேகப்படாதீங்க. He is able to rebuild your life. He is able to give a new life. Hallelujah. புது வாழ்க்கையை கொடுக்க, ஜீவனை கொடுக்க அவரால முடியும். இயேசுவால முடியும். எனவே சில காலம் அன்பானவர்களே, ஆண்டவரே அதை அலோவ் பண்ணுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. எனவே இந்த வார்த்தையை அடிக்கடிக்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நன்மைக்கு all things works for good, all things works for good, all things works for good. சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கும் என்று சொல்லி பாடுங்க. தேவனுடைய அற்புதம் உங்களோட கூட இருக்கும், கிரியை செய்யும் என்பதை விசுவாசமா சொல்லிக் கொள்கிறேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்த தேவ உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் இந்த ஆண்டவரே லைவை பார்க்கிற, இந்த வீடியோ பார்க்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். செத்து போயிருக்கிற விசுவாசம் உயிர் அடையட்டும். செத்து போயிருக்கிற நம்பிக்கை உயிர் அடையட்டும். செத்து போயிருக்கிற அந்த கடன் பிரச்சனை மாறட்டும். செத்து போயிருக்கிற சரீரங்களில எல்லா வியாதிகளில ஒரு அற்புதம் நடக்கட்டும். செத்து போயிருக்கிற சூழ்நிலை மாறட்டும். ரைட் நவ் Lord. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, மறுபடியும் நீங்க வாழ வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறப்பா. இயேசுவே, உம்மை நம்புகிறோம். Jesus, we believe Lord. We believe Jesus. இயேசுவே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், இருளின் ஆவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தை அடிக்கடி கேளுங்க. இப்போ நீங்க போயிருக்கிற சூழ்நிலை விசுவாச பரீட்சை என்பதை மறந்து விடாது. எப்படியான இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். God bless you all.